டெவலப்பரா இருக்கிற நான் வந்து அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி சம்பாரிச்சேங்க. அந்த ஏபிஐ வந்து ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணும்போது கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கேன். அண்ணா நான் வந்து இந்த ஸ்விக்கி மாதிரி வந்து ஒரு பிளாட்ஃபார்மை நான் தயாரிக்கணும். ஏபிஐ பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாலும் வந்து அதை வச்சு என்னதாங்க பண்றது, சம்பாதிக்க முடியுமா இல்லையாங்க? ஏபிஐ மானிட்டைசேஷன் சொல்கிறாங்க, அது மூலமாக நிறைய சம்பாதிக்கிறாங்க. இந்த கிரிக்கெட் ஸ்கோராக இருக்கட்டும், கூகுள், ஜொமாட்டோ எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறத சொல்கிறாங்க. இது உண்மையாங்க? எப்படி அந்த ஏபிஐ மானிட்டைசேஷன் பண்ணுறாங்க? இது ஒரு சூப்பரான கான்செப்ட்டுங்க. ஏபிஐ மானிட்டைசேஷன்றது வந்து ஏபிஐ மானிட்டைசேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பயங்கரமான பெனிஃபிட்டுங்க. ஏபிஐ வந்து நம்ம தயாரித்து அதை அப்படியே வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ எத்தனை முறை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து செம்மையாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க இந்த ஏபிஐ மூலமாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஏபிஐயோட பெனிஃபிட்ஸ் என்ன, எந்த மாதிரி கம்பெனிஸ் இந்த மாதிரி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கி டிகேன் காஷ்மோட வெல்கம் டு சேனல். வெப் ஏபி ஆட்டோமேஷன். வெப் ஏபின்றது வந்து ஒரு ப்ராசஸ் இல்ல ஒரு சர்வீஸை வந்து எக்ஸ்போஸ் பண்றது மட்டும் கிடையாது. அதை வச்சு லட்சக்கணக்காக சம்பாதிக்க நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கிரிக்கெட் ஸ்கோருங்க. அதாவது கிரிக்கெட் ஸ்கோர் எல்லாமே ஒருத்தன் ஃபீட் பண்ணுவான், அதை எடுத்து வெப்சைட்ல வந்து நம்ம ஷோ பண்ணி காமிக்கணும்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த கிரிக்கெட் அந்த ஏபிஐ தயாரிச்சா இல்லைங்களா, அவன் ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சிருவாங்க. இந்த ஒவ்வொரு வெப்சைட்காரனும் அவங்களுக்கு பணம் கொடுத்துடணும் கிரிக்கெட் ஸ்கோர் அப்டேட் பண்றதுக்காக. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து அந்த வெப்சைட் அந்த கிரிக்கெட் ஸ்கோர் வெப்சைட் டிஸ்பிளே பண்றான் இல்லையா, அந்த வெப்சைட்கார வந்து ஆட்ஸ் எல்லாம் போட்டு சம்பாதிச்சுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த ஏபிஐ வச்சு எல்லாருமே ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. இதில் நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் காமிக்கிறேங்க. ஒன்னு யூடியூப் எப்படி சம்பாதிக்கிறாங்க, இன்னொரு ஜொமாட்டோ எப்படி சம்பாதிக்கிறாங்க நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் எப்படி சம்பாதிக்கிறாங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்கிட்ட வீடியோ இருக்குப்பா, பிளேயர்லாம் நம்ம கஸ்டமைஸா தயாரிக்கணும், பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ற டூல்ஸுங்க, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வரதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ யூடியூபோட ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாங்க. யூடியூபுக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சோம். யூடியூபோட யாரோ ஒருத்தங்க வந்து என்கிட்ட கேட்கறாங்க, ஏப்பா எனக்கு ஒரு வீடியோ போர்ட்டல் வேணும் பண்ணா, யூடியூபோட ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம அழகா ஒரு வீடியோ போர்ட்டல் பண்ணி அவனுக்கு கொடுத்துருவோம். டெவலப்பரா இருக்கிற நான் வந்து அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி சம்பாரிச்சேங்க. அந்த ஏபிஐ வந்து ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணும்போது யூடியூப் ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சிருவாங்க. இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மாத்தி எல்லாருமே இதை பயன்படுத்தி சம்பாதிச்சுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களா, ஜொமாட்டோங்க. ஜொமாட்டோ பாத்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்டோட லிஸ்ட் எல்லாமே அவன் தான் எடுத்து ஒரு அப்ளிகேஷன் தயாரிச்சு வச்சிருக்கான். அந்த ஏபிஐ வந்து ஏப்பா நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் சர்ச்சிங் ஆப் நான் தயாரிக்கணும், ஜொமாட்டோ போயிட்டு சார் உங்களோட ஏபிஐ எனக்கு கொடுங்க சார், அந்த ஏபிஐ வந்து நான் இன்டகிரேட் பண்ணிக்கிறேன், ஏப்பா எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பா, எத்தனை முறை நீ கால் பண்றியோ என் ஏபிஐ அத்தனை முறை எனக்கு காசு கொடுத்துருன்னா அந்த மாதிரி ஒரு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. இப்ப இருக்கிற வந்து கூகுள் மேப்ஸ் தான் வந்து இங்க இருக்க ராபிடோங்க, யூபருங்க, இந்த மாதிரி எல்லாருமே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ இது நீங்க தெரியும், ஓலா, இவங்க எல்லாமே கூகுளுடைய ஏபிஐ தான் யூஸ் பண்ணி கூகுள் மேப்ஸ்ங்க. ஒவ்வொரு முறை வந்து நீங்க கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணும்போதும் கூகுளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துறாங்க இந்த கம்பெனிங்க. ஓகே, இதுதான் அந்த ஏபிஐயோட பெரிய அட்வான்டேஜ்ங்க. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. அண்ணா நான் வந்து இந்த ஸ்விக்கி மாதிரி வந்து ஒரு பிளாட்ஃபார்மை நான் தயாரிக்கணும், ஏபிஐயே நானே தயாரிக்கணும் அப்படின்னா வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு. பேமெண்ட்டுக்கு ஸ்ட்ரைப் பண்ற ஒரு ஏபிஐ இருக்குங்க, அதை பயன்படுத்தலாங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு மியூல் சாஃப்ட்வேர் இருக்குங்க. ஏபிஐ மேனேஜ் பண்றதுக்கு அஷூர் இருக்குங்க, ஏடபிள்யூஎஸ் இருக்குங்க. இதெல்லாம் ஏபிஜின்னு கூகுளுடைய கிளவுட் இருக்குங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஏபிஐ நாமளே தயாரிச்சு அங்க டிப்ளாய் பண்ணி அது மூலமா சம்பாதிக்கலாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்குங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து இந்த ஏபிஐ மானிட்டைசேஷன் என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா வந்து இது ஒரு புது வகையான பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழிகளுங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஏன் நீங்களே பண்ணலாங்க. என்னன்னா வந்து கிரிக்கெட்டை பார்த்துட்டு ஸ்கோர் அப்டேட் பண்ணிருக்கு, இது பாருங்க வந்து கோலி வந்து 6 அடிக்கிறாரு, ஆஃப் டிரைவ் பண்றாருங்க, இல்ல 1 ரன் எடுக்கிறாங்க, யார் அந்த பவுலர்னு டேட்டாவெல்லாம் ஃபீட் பண்ணிட்டே இருங்க. இது ஏபிஐ கொடுத்தா நிறைய வெப்சைட் ஏபிஐ வாங்கினாங்கன்னா நீங்க காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஏபிஐ அடாப்ஷன். எல்லாருமே வந்து ஏப்பா ஜாவால பண்ண ஏபிஐ .NET யூஸ் பண்ணலாமேப்பா,
கிராஸ் பிளாட்ஃபார்மா வந்து கிராஸ் டெக்னாலஜியா வந்து நீங்க ஏபிஐ யூஸ் ஃபங்க்ஷனாலிட்டி பயன்படுத்தும் போது ஏபிஐ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே இப்போ ஏபிஐ குள்ள வந்துட்டாங்க. இதான் உண்மைங்க. இதனால வந்து குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கு. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியுது. காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்ங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கிராட்ச் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண தேவையில்ல. ஏபிஐ கால் பண்ணி டக்குன்னு முடிச்சு போயிட்டே இருக்கலாங்க. அதனால இது ஒரு பெரிய அட்வான்டேஜா பேசப்படுதுங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வந்து படிக்க நீங்க தயாரா இருந்தா ஐடி ரிலேட்டடா சொல்லி தரதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்னோட கோர்ஸுங்க, என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, ஆஃபீஸ் அட்ரஸுங்க, சென்னையில மதுரவாயில தான் என் ஆஃபீஸ் இருக்கேன். இது இல்லாம வந்து என்னோட மெயில் ஐடின்னு எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க எப்போ வேணும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிங்க. ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்ங்க.